திமுகவுல சீட்டுகள் ஒதுக்கப்பட்டு கூட்டணி கட்சிகளுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல திடீர்னு பாத்தீங்கன்னா தமிழர் சேனை கட்சியா தமிழர் தேசிய கட்சியான ஒருத்தர் மஞ்சள் சட்டை போட்டு போய் சேர்றாரு. அவருடைய பின்புலம் எல்லாமே ஒரு இந்துத்துவ அமைப்புகளோட தொடர்பு அப்படின்ற மாதிரியான சொல்றது. செல்வகுமார் அவருடைய பேரு, நத்தம் வேட்பாளரா அவரு தான் அறிவிக்கப்பட்டிருக்காரு. பிரச்சாரமும் போயிட்டு இருக்கு. இஸ்லாமிய அமைப்புகள் இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தலைமை வரைக்கும் போயிருக்காங்க. திமுக தலைமை வரைக்கும் போய் இவருடைய பின்புலம் இந்துத்துவ அமைப்பு, அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இவர் இந்துத்துவ அமைப்புகளை சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் போர்க்கடி தூக்கியிருக்காருங்க. என்ன நடக்கும்? நீங்க முதல்ல நீங்க இந்த மதசார்பற்ற கூட்டணிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு உங்களை வன்மையா கண்டிக்கிறேன். மதச்சார்பற்ற கூட்டணி, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மதச்சார்பற்றவர்கள். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? முஸ்லிம் மட்டும்தான் மதவெறியர்கள். சொல்லுங்க சார், முஸ்லிம்ன்றது மதமா இல்லையா? மதமா இல்லையா? அப்புறம் எப்படி மதசார்பற்ற அப்புறம் எப்படி மதசார்பற்ற கூட்டணி? மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்றதுக்கு முதல்ல தேர்தல் கமிஷன் தடை பண்ணணும். 5க்கு மேற்பட்ட மதவெறி கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக தலைமை மதசார்பற்ற கூட்டணி சொல்றது அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல என்ன தகுதி இருக்கு? பல சாதி வெறி அமைப்புகளுடன், சொல்லப்போன தெலுங்கு மனவாட அமைப்புகளுடன் கூட்டணி வச்சுக்கிட்டு சாதி வெடிப்பு பேசுறதுக்கு திமுக என்ன தகுதி இருக்கு? திமுக என்பது இன்னைக்கு சாதி மத இன வெறி கட்சிகளுடைய கூட்டணி கூடாரம். இவங்களுக்கு சமூக நீதி பத்தி பேசுறதுக்கோ சமத்துவத்தை பேசுறதுக்கோ எந்த அடிப்படை தகுதியும் கிடையாது.